அன்புள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள். டிஎன்டிசி கோச்சிங் சென்டர் சார்பாக உங்களை இந்த வீடியோவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய, அதாவது பிகாம் வணிகவியல் குரூப்பில் முதன்மை தாளாக இருக்கக்கூடிய வாணிப அமைப்பும் மேலாண்மையும் அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம கூட்டாண்மையினுடைய வகைகள் பார்த்தோம். இப்போ கூட்டாண்மையினுடைய பிரிவுகள் பார்க்க போகிறோம். கூட்டாண்மையினுடைய வகைகள் அப்படின்னா என்னென்ன வகையிலலாம் நம்ம கூட்டாண்மையை அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்று கூட்டாண்மையினுடைய பிரிவுகளை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம். அந்த நிறுவனம் நம்ம தனியாளாக நம்மளுடைய சுய முதலீடை போட்டு சுய அறிவை பயன்படுத்தி நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா அந்த தொழில் ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம அந்த தொழிலை பெரிது பண்ணணும் அல்லது வித்தியாசம் பண்ணணும், இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரியை ஸ்மால் இண்டஸ்ட்ரியாவோ அல்லது ஸ்மால் இண்டஸ்ட்ரியாவோ மீடியம் இண்டஸ்ட்ரியாவோ நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நமக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று பணம், இன்னொன்று பலம். இந்த பலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஐடியா. நம்ம பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரியான முறையில் நம்ம ஐடியாவை வச்சுருக்கலை அப்படின்னா நம்ம போட்ட பணம் நஷ்டமாயிடும். அப்போது நம்மளுடைய பணம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மூளையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, நம்மளுடைய உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு சரின்னு தோணக்கூடிய விஷயம் கஸ்டமருக்கு சரியில்லைன்னு தோணும். கஸ்டமருக்கு எது தேவைங்கிறத தெரியாமையே நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா அது நமக்கு நட்டத்தை உண்டு பண்ணிடும். அப்போது நம்ம எடுத்திருக்கக்கூடிய முடிவு அல்லது எடுக்க போகிற முடிவு கரெக்டாக தப்பா, அதுலேயும் முக்கியமாக பண விஷயத்தில் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு கூட்டாளி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலமே. அந்த வகையில் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த கூட்டாளி பல வகைப்படுவார்கள். சுறுசுறுப்பான கூட்டாளி முதல் வகையில் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சுறுசுறுப்பான கூட்டாளி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிறுவனத்துக்காக எந்நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு நம்மளுடைய நிர்வாக பொறுப்புகளையும் கவனித்து கொண்டு நம்மளுடைய நிர்வாகத்தில் பங்கேற்று நம்ம நிர்வாக முடிவுகள் அவரையும் கலந்து ஆலோசித்தோம் அப்படின்னா அதுதான் சுறுசுறுப்பான கூட்டாளி. அடுத்த வகையான கூட்டாளி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலையா கூட்டாளின்னு சொல்லுவாங்க. இந்த உலையா கூட்டாளி அப்படிங்கிறவர் எப்படியாப்பட்டவர்னா, இப்போது நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஒரு பேர் வைப்போமே, ஏபிசி நிறுவனம். இந்த ஏபிசி நிறுவனத்தை நம்ம விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கான பணத்தை மட்டும் அவர் கொடுத்துட்றாரு. மற்றபடி நிர்வாகத்தில் அல்லது நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளெல்லாம் எதுவும் அவர் கலந்துக்கலை. பணம் மட்டும் நான் கொடுத்துட்றேன், அதில் வரக்கூடிய லாப நட்டங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு பேர் உலையா கூட்டாளி. ஏன் உலையா கூட்டாளின்னு சொல்கிறோம்? அவர் எந்த உழைப்பையும் நமக்கு போடலை, அதற்கு பதிலாக அவர் பணம் போடுறார். உதாரணத்துக்கு நம்ம தொழிலை பற்றி அவருக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அடிப்படை விஷயம் மட்டுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த தொழிலில் நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினச்சி நம்மளுடைய தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நிர்வாகத்தில் அவர் பங்கு பெற மாட்டார். அப்படின்னா அவருக்கு பேர் உலையா கூட்டாளி. அடுத்தது பெயரளவு கூட்டாளி. இதனுடைய தலைப்பிலே தெரியும், பேரளவுக்கு தான் அவர் கூட்டாளியாக இருப்பார். அதாவது எந்த விதமான மூலதனமும் செலுத்தாமல் நிர்வாகத்திலையும் எந்த பங்கும் கொள்ளாமல் ஒருத்தர் பேரளவுக்கு கூட்டாளியாக இருந்தார்னா அவர் பெயரளவு கூட்டாளின்னு சொல்லுவார். இவருக்கு நம்மளுடைய லாபத்தில் எந்த உரிமையும் இல்லை. அப்புறம் எதுக்கு சார் இவரை கூட்டாளியாக வச்சுருக்கணும்? ஒரு கைடன்ஸ் இவர் இருந்தார்னா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இவர் பேர் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இவர் பேரை பயன்படுத்தினா நமக்கு அதிக கஸ்டமர் வருவாங்க. சிலர்லாம் இருப்பாங்க, கல்லாப்பட்டியில் சிலர் உட்காந்துருந்தாவே அந்த கல்லாப்பட்டிக்கே ஒரு கம்பீரம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பெயரளவு கூட்டாளி. உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய ஒரு பிராண்ட், ஒரு மனிதனுடைய ஒரு நற்பெயரை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பெயரளவு கூட்டாளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இவங்களுக்கு லாபத்திலலாம் எந்த பங்கு கொள்வதுக்கும் இவங்களுக்கு உரிமை கிடையாது. அவரோட பேரை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு பின்னாடி நம்ம அந்த தொழிலிருந்து வெளியில் போய் புதுசாக ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும்போது நம்ம முதலாளியை கூப்பிட்டு, முதலாளி
உங்கள் பேரை மட்டும் நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேனே, ஒரு 6 மாத காலத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நான் இவர்கிட்ட தான் வேலை பார்த்தேன், அவருடைய அனுபவம் தான் எனக்கு கை கொடுத்துச்சுன்னு உங்கள் பேரை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் நான் வச்சுருக்கக்கூடிய கடையில் உங்கள் பேரை நான் பயன்படுத்தின அப்படின்னா எனக்கு சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு என்ன தம்பி, நீ நம்ம பையன், தாராளமாக பேர் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார். இவர் தான் பெயரளவு கூட்டாளி. அடுத்த வகை லாபம் அடையும் கூட்டாளி. இந்த லாபம் அடையும் கூட்டாளி எப்படின்னா, லாபத்தில் மட்டும் பங்கு கொள்வார், நட்டம் ஏற்படும் போது எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த வகையான கூட்டாளிக்கு பேர் தான் லாபம் அடையும் கூட்டாளி. நிர்வாகத்திலையும் இவங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய நிறுவனத்தில் ஏதாவது ஒரு 3வது மனிதர்களால் பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு இவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க நம்ம நிறுவனத்தொட்டு தள்ளியே இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாரல் சப்போர்ட், ஏதோ ஒரு சிறு சட்ட சிக்கல்கள் வருது, அல்லது நம்ம நிர்வாகத்தை குலைக்கிற மாதிரி ஏதாவது வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் நமக்கு வருது அப்படின்னா இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். அதுதான் லாபம் அடையும் கூட்டாளி. அடுத்தது ரகசிய கூட்டாளி. இவர் கூட்டாண்மையில், அதாவது நம்மக்கிட்ட பார்ட்னராக இருக்கிறோங்கிறதே தெரியாமல் ரகசியமான ஒரு பார்ட்னராக இருப்பார். இவர் எதுக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிர்வாகத்தினர் அவரது கூட்டாண்மையினுடைய பங்கை குறைவாக மதிப்பிட மாட்டாங்க. அதாவது மற்றவர்களைப் போலவே இவரும் வந்து போயிட்டுருப்பார். இவர் பார்ட்னர்னே யாருக்கும் தெரியாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்கிறவராக இவர் இருப்பார். அப்போ ரகசிய கூட்டாளினாவே பேரில் பாருங்கள், ரகசியம். கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியாகவோ அல்லது ஒரு கூட்டாளியாகவோ நமக்கு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை நம்ம வேறு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, ஸ்பை அல்லது மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆட்கள் இவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நிறுவனத்தினுடைய நன்மைக்காக மற்ற யாருக்கும் தெரியாமல் நம்ம ஒரு கூட்டாளியை வச்சுருக்கிறோம். அவங்களோட வேலை நம்மளுடைய நன்மையை கருதி யார் என்ன தவறு செய்கிறாங்க, யாருக்கிட்டேருந்து வளங்கள் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, யார் வளத்தை நல்லா பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டாளி வச்சுருந்தோம்னா அவங்க பேர் ரகசிய கூட்டாளி. கடைசியாக பார்க்க போகிறது இளவல் கூட்டாளி. இந்த இளவல் அப்படின்னாவே சின்னவங்க. யார் சின்னவங்க? வயதில் 18 வயது நிரம்பாதவர். அப்போ 18 வயசு நிரம்பாதவர் அவர் ஒரு கூட்டாளியை நம்ம வச்சுருக்கோம். இது எப்படி சார்னா, நான் ஒரு நிறுவனம் எங்கள் அப்பா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் என்னை பார்ட்னராக சேர்த்துறாரு. எனக்கு வயசு 30 வயசு ஆகுது. என் தம்பிக்கு இப்போ வயசு 18 வயசு கீழே இருக்குது. அல்லது எனக்கு வயசு 25 ஆகுது, என் தம்பிக்கு வயசு 18 இருக்குது. 18 ஆகலை அப்படிங்கும்போது மைனர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சேர்ந்துக்குவாங்க. பிற்காலத்தில் நீங்கள் அவரை ஏமாற்றிடக்கூடாதுன்னு இந்த கடையில் அவரையும் பார்ட்னராக போடுவார். பட் அவருக்கு இன்னும் ஏஜ் வரல. அப்படிங்கிறனால அவரை கட்டுப்படுத்துறதுக்கு, அவர் செயல்பாடை கட்டுப்படுத்த ஒரு பாதுகாவலர் இருப்பார். அப்போது அண்ணன் தம்பிங்க 2 பேர் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அப்பா மூலிமா ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பா தான் அந்த கம்பெனியை வச்சு கொடுக்குறாரு. அண்ணனுக்கு அந்த கம்பெனியில் முழு உரிமை இருக்கிற மாதிரி தம்பிக்கும் இருக்குது. ஆனால் தம்பிக்கு இன்னும் 18 வயசு ஆகாததுனால ஒரு கார்டியனை போட்டு அவரை பார்ட்னராக வச்சுருப்பாங்க. இவங்க தான் இளவல் கூட்டாளி. இவர் வயது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இவரும் முழு நேர கூட்டாளியாக மாறிடுவார். அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது கூட்டாளி. கூட்டாளியில் சுறுசுறுப்பான கூட்டாளி, உலையா கூட்டாளி, பெயரளவு கூட்டாளி, லாபம் அடையும் கூட்டாளி, ரகசிய கூட்டாளி மற்றும் இளவல் கூட்டாளி அப்படின்னு பார்த்துருக்கோம். கூட்டாளிகள் இருப்பது நன்மையா தீமையா? கூட்டாளிகள் வச்சுருக்கிறதுனால நமக்கு செலவு ஜாஸ்தியா, இல்லை நம்மளுடைய ஓன் எல்லாமும் நாமே எல்லாமும் அப்படிங்கிற தனிநபராக இருக்கிறது சிறந்ததா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள்.